ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷன் தான் வந்து எதிர்த்தாப்புல நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே நம்ம செகண்ட் ஹீரோ தான் வந்து நின்றுட்டுருக்கான். அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்புறம் அவனையுமே பிடிச்சி திட்டி விட்டுட்டுருக்கா. யார் நீ எதுக்காக இங்கே வந்த? இப்போ நீ நிற்கிறல்ல, அது என்னோட புருஷனோட இடம். என் புருஷனோட நீண்ட ஆயுளுக்காக நான் விரதம் இருந்து அவரோட முகத்தில் தான் முழிக்கணும். ஆனால் பார்த்தா நீ வந்து நிற்கிற, எதுக்காக நீ வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டினா அவனும் சொல்கிறான், ஹலோ மேடம், தப்பு என்னோடதில்ல, உங்களோடது தான். கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது புருஷனா யாருன்னு தெரியாமல் நீங்கள் எதுக்காக என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்டா அப்போ அவளுக்கு கோவம் வந்துருது. உடனே அவனோட கண்ணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுறா. அவனும் கோவத்தோட அவளை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சூனியக்காரி நம்ம அசாத்த மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்கா இல்லையா. ஸோ அதனால அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே அவனால புரிஞ்சுக்க முடியல. ரோபோட் மாதிரி அவ சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். பெட்ல போய் படுக்க சொன்னா தானா படுக்கிறான். அதுக்கப்புறம் இவளும் வந்துட்டு அவன் நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறா. அவன் கூட ஒண்ணுமனா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றா, உங்களோட காதலை நினைச்சி நீயும் பொண்டாட்டியும் ரொம்ப பெருமைப்பட்டீங்கல்ல, இன்னைக்கு அந்த காதலோட உறவை நான் அறுத்து எரிஞ்சிட்டேன். உன் பொண்டாட்டி உன்னோட நீண்ட ஆயுளுக்காக விரதெல்லாம் இருந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நீ இங்கே ஏன் கூட இருக்கிறங்கிற விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபைனலி உன்னோட குழந்தை என்னோட வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு. இந்த குழந்தை உன்ன மாதிரி ஒரு வேம்பியருக்கும் என்ன மாதிரி ஒரு சூனியக்காரிக்கும் பிறக்க போகிற குழந்தை. அதனால இந்த குழந்தை இந்த உலகத்திலே ரொம்ப சக்திசாலியான குழந்தையா பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ ஒரு வழியாக அவள் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. அவனுமே வந்து கோவத்தில் அரைஞ்சா இல்லையா. ஸோ அதனால அப்படியே அவளை நோக்கி பயமுடுத்துற மாதிரி போயிட்டு இருக்கான். உடனே அவளோ கேட்குறா, ஹவு டேர் யூ, என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ பயமுடுத்துறியா அப்படின்னு கேட்டா, என்னை நீ எப்படி அறையலாம், என்னை அறையிற உரிமையை உனக்கு யாரு கொடுத்தா? தப்பு நீ தானே பண்ண, நீ தானே உன் புருஷன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்த, நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த சூனியக்காரி அந்த பக்கமாக போகிறத நம்ம காண்பேகம் பார்த்துட்டா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இவ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு அவள் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தா. அவளும் சொல்கிறா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் மாமியார், ஏன்னா இன்னைக்கு உங்களால் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தேன். ஏன்னா நீங்கள் தானே என்னை 3 முறை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ எப்போ கூப்பிட்டா அப்படின்னு பார்த்தா எஸ், இவ தான் கூப்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் இவளை வெளியே அடித்து துரத்தும் போது அவள் வாசலே தான் நின்றுட்டு இருக்கா. ஆனால் அந்த விஷயம்லாம் அந்த காண்பேகமுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவள் தெரிஞ்சு கூப்பிட்டாளா தெரியாமல் கூப்பிட்டாளான்னு தெரியல. அஃப்ரீன் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, அஃப்ரீன் ஏன் வெளியே நிற்கிற, உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ ஒரு தடவை கூப்பிட்டுட்டா, 3 தடவையுமே அவள் உள்ளவான்னு கூப்பிட்டா இவ உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு தடவை கூப்பிட்டதுக்கே அவளோட ஜடை வந்து திரும்ப வளர ஆரம்பிச்சிருச்சு. அவள் கூப்பிட்டு வரல அப்படிங்கவுமே அவள் இன்னொரு தடவையுமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, அஃப்ரீன் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இன்னும் ஒரு தடவை நீ கூப்பிடு, இன்னும் ஒரு தடவை கூப்பிட்டேன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே சுலபமாக நுழைஞ்சிருவேன். காண்பேகம், எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அஃப்ரீன் ஒன்றை தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதும் அவளோட முழு ஜடையுமே வளர ஆரம்பிச்சிருச்சு. இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளேயுமே வந்துட்டு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் தானே காண்பேகம், ஒரு சூனியக்காரியை வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறம் அவளை திரும்ப வாண்டடாக கூப்பிடாத வரைக்கும் அவள் வீட்டுக்குள்ளே வரமாட்டா. இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பா. அப்போ அவள் வேணும்னே தான் தெரிஞ்சு கூப்பிட்ருக்காளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறா, இன்னைக்கு உங்களால் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தேன். அப்புறம் நான் நினச்ச காரியத்தையுமே சாதிச்சுக்கிட்டேன். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலல்ல. எஸ், இன்னைக்கு அசாத்தை நான் முழுமையாக அடைஞ்சிட்டேன். அசத் மாஹிராவோட லவ் ஸ்டோரி இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஏன்னா என்னோட வயிற்றுல இப்போ அசத்தோட குழந்தை வளருது. உங்களோட திட்டமே இதுதானே, அசத்க்கும் மாஹிராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட சக்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு நினச்சிங்கல்ல. கண்டிப்பாக சக்தி கிடைக்கும் காண்பேகம், ஆனால் உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஏன்னா எனக்கும் அசாத்க்கு தான் குழந்தை பிறக்க போது. அந்த குழந்தை இந்த உலகத்திலே சக்திசாலியான குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் முட்டாளாகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருந்தா. அவளோட்டக்குன்னு சிரிக்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எதுக்கு சிரிக்கிறீங்க, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஷாக்கில் பைத்தியம் ஆயிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, ஆமாம் பைத்தியம்தான், பட் நான் இல்லை, நீ தான் பைத்தியம் ஆயிட்ட. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன முட்டாளாக்கிட்டனா? இல்லை, நான் தான் உன்னை முட்டாளாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவளோட திட்டத்தை அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை நான் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வானு கூப்பிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, நான் உன்னை தெரிஞ்சே தான் வீட்டுக்குள்ளே வானு கூப்பிட்டேன். ஏன்னா நீ வீட்டுக்குள்ளே வந்தாதான் அசாத்தையும் மாஹிராவையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டேன். இப்போ அது மாதிரி தான் நடந்திருக்கு. நீ அசாத் கூட ஒன்றா இருந்து அவனோட குழந்தையுமே நீ உன்னோட வயிற்றுல வாங்கிக்கிட்ட. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, என்னோட முதல் பையன் கூட உறவு வச்சுக்கிட்டா தானே அது மூலமாக பிறக்க வேண்டிய குழந்தை சக்திசாலியாக பிறக்கும். ஆனால் என்னோட முதல் பையன் அசத் இல்லை, என்னோட முதல் பையனுக்கும் மாஹிராக்கும் கல்யாணமாகி அவங்க மூலமாக பிறக்க போகிற குழந்தையால தான் எனக்கு என்னோட சக்தி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பேசிட்டு இருந்தா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, உனக்கு 2 பசங்க தானே, அதில் மூத்த பையன் அசத், 2வது பையன் அமத் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை, அவங்கள
இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு பையன் எனக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் 7 விரல்களோட பிறந்த ஒரு அதிர்ஷ்டசாலியான பையன். அவனுக்கும் மாஹிராக்கும் பிறக்க போகிற குழந்தையால தான் எனக்கு சக்தியெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு போயிட்டா. ஸோ அவளுக்கா செம கோவம் வருது. என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கத்தி எடுத்துட்டு அவளை குத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா குறுக்க வந்து நம்ம அசாத் வந்து விழுந்துடுறான். ஸோ அதனால அவனோட வயிற்றுல போயிட்டு இவ குத்திடுறா. டக்குன்னு இவளும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறா. பையன் குத்துப்பட்டு கிடக்குறான். அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. உடனே இவ போயிட்டு அசாத் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அந்த சவுண்டு இங்கே கீழே நிற்கிற நம்ம ஹீரோ ஹீரோனி 2 பேருக்குமே கேட்டுருது. உடனே அவங்களும் மேலே ஓடி வந்து பார்க்குறாங்க. அசாத்தோட நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அசாத் உங்களுக்கு என்ன ஆச்சு, கண்ணை திறந்து பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே மேலே வந்துடுறான். அதாவது செகண்ட் ஹீரோ. அவன் வந்து பல்ஸை செக் பண்ணி பார்க்குறான். பல்ஸ் இருக்குது. இவர் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா அப்போ அவ சொல்கிறா, நீ எதுக்காக வர, உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம கான்வேகம் தான் வந்து பையனை காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் இவனும் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அந்த சூனியக்காரி அவனை பார்த்துடுறா. அவன் கையில் இருக்கிற அந்த 7 விரலையுமே பார்த்துட்டு, அப்படின்னா இவன் தான் உன்னோட முதல் பையனா, நான் தோத்துட்டா உன்னை மட்டும் ஜெயிக்க விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அது தெரியாமல் அவன் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கான். அங்கேருந்து வந்தவ நம்ம ஹீரோவை காரை விட்டு ஏற்றிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அவன் இங்கேருந்து போயிட்டு ஒரு ராடில் போயிட்டு விழுந்துடுறான். நெஞ்சில் நல்லா குத்திடுது. அது மட்டும் இல்லாமல் கல் வேற தலையில் அடிச்சிருச்சு. ஒரே ரத்தமாக இருக்குது. அப்போ பார்த்தா இவன் இங்கே போயிட்டு இருக்கும் போது ஒரே சத்தமாக இருக்குது. இந்த ஆள் செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு இவ டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிடுறா. என்னாச்சு கான்பேகம், சீக்கிரமாக வண்டி எடுங்க, எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அப்போ பக்கத்துலேயே வந்து அந்த சூனியக்காரி கார் எடுத்துகிட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா வில்லத்தனமா. ஸோ இதை பார்த்ததே இவளுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. ஒருவேளை இவன் நம்ம பையனை ஏதாவது பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருமா அதை வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து வந்து பார்க்குறா. பார்த்தா இன்னொரு பையனோட உயிருமே ஆபத்தில் இருக்குது. இவளுக்கா அழுகையாக வருது. நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே வந்து பார்க்குறா. அவனுமே இங்கே அடிபட்டு கிடக்குறது தெரியுது. உடனே 2 பேரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினே அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுது அல்லாட்ட துவா செஞ்சிட்ருக்கா. எப்படியாவது என்னோட காதலை காப்பாற்றி எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த பக்கம் இவ ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா. என்னோட 2 பையனோட உயிருமே இன்றைக்கி ஆபத்தில் இருக்கே, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ இந்த பக்கமாக டாக்டரும் வந்துட்டு பிளட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்னோட பிளட்டை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், புரிஞ்சுக்கோங்க மேடம், 2 பேருக்குமே பிளட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், 2 பேருமே என்னோட பையன்தான், என்னோட பிளட்டு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல பிளட்டு மேட்ச் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் 2 பையனுக்குமே வந்து இவளோட ரத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாரு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த. என்னன்னா, நம்ம அசாத்க்கு கத்தி குத்து பட்டதுனால அவனோட லிவரும் கிட்னியும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவ ஷாக் ஆகுனா அதிர்ச்சி ஆகுற மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த பக்கம் அர்மானுக்கு நெஞ்சில் காயப்பட்டதுனால அவரோட ஹார்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர், எப்படியாவது என்னோட 2 பையனை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை யாராவது ஒரு பையனை தான் காப்பாற்ற முடியும். இப்போ அசாத்தை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா அர்மானோட ஆர்கன்ஸ் எடுத்து இவனுக்கு வச்சு இவனை காப்பாற்றிடலாம். அதுவே நீங்கள் அர்மானை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா அசாத்தோட ஹார்ட்டை எடுத்து அர்மானுக்கு வச்சாகணும். ஸோ இதில் 2 பேரில் யாராவது ஒரு பையனை தான் அவங்களால காப்பாற்ற முடியும். அது யாருன்னு யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் இங்கேருந்து போயிடுறாரு. இவளுக்கா அழுகையாக தாங்கலை. என்னோட 2 பசங்களில் யாராவது ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னோட 2 பசங்களுமே எனக்கு ரொம்ப முக்கியம், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. எல்லாம் இவ பண்ண பாவத்துக்கான விளைவுதானோ என்னமோ தெரியல. இப்படி பசங்களோட உயிர் ஆபத்தில் இருக்குது. பட் யாரை அவ சூஸ் பண்ணுவா அப்படிங்கிறதுலாம் தெரியல. யார் பொழைக்க போகிறா யார் சாக போகிறா அப்படிங்கிறதும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.